நான் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டு, பெய்ஜ் பேண்ட்டு, அது காக்கி பேண்ட்டை போட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது மூலமாக நான் விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பல பூத்துகளில் வந்து பல பேர் வந்து இது மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லி சைலண்ட்டாக புரட்சி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நடக்குமான்னு எல்லாரும் நினச்சி கூட பார்த்தே கிடையாது. கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க விஜய்க்கு இந்தளவுக்கு ஆதரவு வரும் அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு எலெக்ஷன் நெருங்கவே விஜய்க்கு வந்து பிரச்சாரம் ஒழுங்காக போகல, எந்த ஒரு மக்களை போய் சந்திக்கலை. ஸோ கம்மியான நேரங்கள் இருந்ததுனால விஜயால் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி தான் இருந்துச்சு. ஆனால் ஓட்டு போட்டு போனதுக்கப்புறம் ஓட்டு போகிற அன்னைக்கு நடந்த மக்களோட ஆதரவு, பெருங்கூட்டம், அது இல்லாமல் இந்த புரட்சி எல்லாமே ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க எடுத்த எக்ஸிட் போல் எல்லாமே வந்து என்னென்னா லைட்டாக விஜய்க்கு வந்து அதிகமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிற மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து விஜய் ரசிகர்களே மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துச்சு. விஜய் ரசிகர்கள் எங்கே திரும்பினாலும் விஜய்